அரியாகாரி ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்னாந்துக்கோ நீனா பேச கையில காட்டு. பேச கையில மடக்கு வைக்கிறாங்க, மடக்கு வைக்கிறோம். நீ பேச கையில நல்லா இருந்துன்ற. என்ன அர்த்தம்? அம்பி இந்த சோத்து கையில அக்னி ரேகை ஓடுது. அக்னி ரேகை நெருப்பு ரேகை ஓடுதா? அக்னி வேற நெருப்பு வேறயா? அக்னி ரேகை ஓடுது. இதுல நன்னாரு சொன்னா பத்தி எரிந்துடுவாய். அதனாலதான் பீச கையில நன்னாந்துக்கோன்ற. அப்ப நெருப்பு இருந்தா கொஞ்சம் கூட ஒரு ஃபில்டர் ஒண்ணு பத்த வச்சிருந்தா பீடி பத்த வச்சுக்கறாளா? வாயே பத்தி எரியும். அதுல அப்படியேப்பட்ட அக்னி ரேகை ஓடுது இந்த கையில. ஒரு நாள் எரிச்சிடுறேன் உன்ன. அம்பி யாருடைய விலக புரியுதா? இந்த காசி நாட்டில வாழக்கூடிய காலகண்ட ஐயர் நான் தான். ஐயர்தா இல்ல பாண்டிச்சேரி பாப்பா. உலகத்துல நான் எல்லா ஐயரும் பாத்துக்கிறாங்க, சிகப்பா இருப்பாங்க. நீதான் கொஞ்சம் ரெண்டாண்டு நகர கருப்பாகிற. அப்பா கவுண்டரு, அம்மா ரெட்டியாரு. ரெண்டு கலவரமாயி ஐயரா பிறந்துட்டான். அதான் அந்த ஜாதகத்தை கேட்க வரல. காசி நாட்டுல பணம் வட்டிக்கு விட்டுக்கிறேன். ஓ லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி? 10 பைசா வட்டி. அப்போ மாசம் 10,000 ரூபாய். ஆமா, வாங்கணும்னு கொடுக்க மாட்டான், கொடுத்தோன்னு வாங்க மாட்டான். அதை வாங்குற திறமை இந்த ஐயருக்கு உண்டு. அதனால என் மனைவி காலகண்டி ஐயர். உணவு கொண்டாடிதா? காலகண்ட ஐயர். என் மனைவிக்கு வயதாகி விட்டது. வீட்டு வேலை செய்ய முடியலன்னு என்ன புலம்பி அடிக்கிறா. டேயும் எதுக்கு? வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை இட்டணும் ஐயா அப்படி சொல்லி தொடர் கட்டையாலே மாத்துறான். ஐயா அதான் வருத்தமா உங்க வீட்டு வேலைக்கு என்னால ஆக்கி கொட்ட முடியாது. ஐயா ஆக்கி கொட்ட முடியும்னா அம்மாவுக்கு நான் வேலை செய்வேன். நீ அம்மாவுக்கு வேலை செய்யல, நீ உங்க வீட்லயே இருந்தா போதும். என்னால பீடி வாங்கி கொடுத்து மாளாது. நாங்க பீடி வாங்க கூடிய பரம்பரை எங்க பரம்பரை. அதனால என் மனைவிக்கு வயதாகி விட்டது. அதனால வட்டி பணமும் வாங்கணும், ஒரு ஆளை புடிச்சிட்டு போகணும். காலகண்டி ஐயருடைய மனைவி காலகண்டி தற்பால். என்ன ஆத்து பக்கமே அழகானா? ஆத்து பக்கம் நம்மளுக்கு வீட்டு வேலை எக்கச்சக்கம். வீட்டுல ஜோலி அதிகமா இருக்கா? அதேதான். அதான் இவன் வீட்டுக்கு வர முடியல. இவாத்துக்கு வர்றதுக்கு நேரம் பத்தலையா உனக்கு? என்ன ஒண்ணு உங்ககிட்ட வந்து ஒரு நாள் கூட பால் குடிக்கலங்காட்டி எரிச்சுட்டேன். ஆமா, இவ மாமி கையில பால் வாங்கி குடிச்சுதா நீ இவ்வளவு பெருத்து போயிருக்க. உங்க வீட்டுல வந்து சுத்தமான ஒரிஜினல் பால் காசி எல்லாம் ஏடா கொடுப்பில்லையா? ஆமா, அது நான் சாப்பிடாத நீ ஒரு வாரமா. ஆமா, இவ நல்ல காசி கொடுப்பா, நல்லா குடிச்சிட்டு போவ. இல்லம்மா, என்னம்மா உனக்கு தான் நான் வேலை செஞ்சு கிடக்குறேன். அம்பி இவ ஆத்துல ஜாக்கெட்டு எல்லாம் புதுசா தச்சியா? ஆமா, என்ன அப்படியே அப்பட்டமா தேத்துமா? என்ன தேத்து உனக்கு? ஐயா இல்ல, ஜாக்கெட் புதுசா தேத்து. புதுசா தான் தெரியும். ஐயரு கண்டு கூடாது. அங்க மத்தி தடவை எல்லாம் புதுசுதான், புதுசாதான் தெரியும். ஆமா, ஏன் உனக்கு அம்பி இவா இந்த காசி நாட்டுல காலகண்ட ஐயர் கேட்கலையோ? காலகண்ட ஐயர் அவர்லாம் என் ஆத்துக்கால். ஓ, அவர் போட்டு ஐயர் போட்டு பார்த்தா இவரு ஐயர் போட்டு. ஆமா, அப்ப கவலைப்படாதே, நெருங்கி பேசாத. ஐயோ கிட்ட நெருங்காத. ஐயோ மாமி நெருப்பு மாதிரி இருக்கா? கிட்ட நெருங்காத தம்பி. மாதிரி தான் பஞ்சு மாதிரி. ஐயோ பாத்துக்கிறியா? பஞ்சு கிட்ட போவோம், குஞ்சு கேட்டு போயிடும். அதெல்லாம் எப்படி இவ ஆத்துல காலகண்ட இருக்கா இருக்க மாமி. ஆனா எனக்கு ஒரு சொந்த பேரு ஒண்ணு உண்டு தம்பி. சொந்த பேரு ஒண்ணு உண்டு. சொந்த பேர் தெரியும்.
தெரியுமா சுபாலை என்று தெரியுமா? மாமி பேர் இப்பதான் காலகண்டி. ஆனா எனக்கு சொந்த பேரு உண்டு தம்பி. என்ன வேண்டும்? ஐயோ அந்த கண்டிக்கு தக்காளி தின்றியா? இல்ல கேட்டேன். இந்த நானு உண்டு. எனக்கு சுபாலை என்று பேர் உண்டு. ஆமா சுபாலைதான். இப்போ இந்த வேஷத்துல வந்திருக்கேன். வேணும் மாமி காலகண்டி ஐயரா காலகண்டியா இருந்து காலகண்டியா வந்தது. ஆமா ஏன் வந்த இடம்? என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த வேடத்தை மாத்தி வந்துக்கிறோம்? விஸ்வாமித்திரர் இருக்காரு, அவருடைய கட்டளை. கட்டளை. ஹரிச்சந்திர மன்னனிடத்திலே ஒரு பொய் வாங்க வேண்டும். அதுக்குதான் வந்திருக்கோம். ஆமா. ஆனா இவ எப்பேற்பட்ட மாமி உனக்கு தெரியுமா அம்பி? ஐயோ எனக்கு பாதி தெரியும் பாதி தெரியாது. ஐயோ அப்படியா? முழுசா தெரிஞ்சுக்காத. அதுதான் தெரிஞ்சுக்காத. எங்க இருந்தாலும் மாட்டிக்கிறது. ஏ அம்பி மை காலகண்டி நீ பாப்பாட்டீங்க உன் பொண்டாட்டி 3 நாள் நான் மாத்துறேன் போ. மனை நான் ஏமாத்தி வந்த கண்டி. பக்கத்து வீட்டுக்கார அக்கினி தேவனை வச்சிருந்தா. இந்த அக்கினி தேவன் ஆமா அந்த பொம்பளை. அதை விட இவனை தாராளக்காரி. இவனை மாதிரி எவ்வளவு தாராளமே கிடையாது. எப்படி ஆமா நான் அறுத்த கைக்கு நான் நேசு நாம தர மாட்டேன்னு. ஐயா தயவு செய்து உட்காருங்க. 4 மணி நேரம் கம்முனு உட்காருங்க. இருந்தாலும் கையெழுத்து கும்பிடுறேன். ஏய் இவ ஆத்துல இந்த மாமி நம்பி என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றேனே. இவ ஆத்துல வேலை செஞ்சு இந்த மாமிக்கு கை காலெல்லாம் விட்டு போயிட்டு. அம்மா இந்த வேலை செஞ்சு உடம்பு குறையுது. ஆமா வர மாட்டேங்குது. அதனால பெரியவரே இந்த காலகண்டி ஐயர் எங்க ஊர்த்து ஒண்ணு கிடக்குது ஐயரு. அது கிடக்குது. அது எதுக்கு இருக்குது வீட்டுல? அதுக்கு சொல்றேன். அவர் மாட்டுல வட்டி வசூல் பண்ண போறாரு. உனக்கு என்னால வட்டியே வாங்கிட்டு வர முடியல. உனக்கு நீ எனக்கு வேலை செய்யறியா? ஆமா நீ எட்டே நில்லு. நீ என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். காலகண்டி ஐயரு அவருக்கு வட்டி பணம் வாங்குறதுக்கே முடியல. அதனால எனக்கும் வேலை செஞ்சு ஆத்துல ஒரு வேலைக்காரி பாத்துருவான்னு என்னைக்கே சொன்னேன். ஆமா காதல் போட்டுக்கலாம் இந்த மனுஷன். அதனால இன்னைக்கு அந்த ஆளு எங்க இருக்காரு? ஐயர் எங்க இருக்காரு? ஐயோ ஆமா நான் தாராளக்காரி சொன்னேனே. ஆனா கையிலப்ப அள்ளி கொடுப்பேன். வாரி கொடுப்பேன். ஆனா எட்ட போய் எண்ணி பார்த்தா 25 காசு தான் இருக்கும். 25 ரூபாய் இருக்கும். 100 ரூபாய்க்கு சில்லறை கேட்டா அப்படியே 2 கையில அள்ளி கொடுப்பேன். தாராளக்காரி எட்டு போய் எண்ணி பார்த்தா 75 ரூபாய் இருக்கும். ஆமா போ. அந்த 1,00,000க்கு 100க்கு 10. அம்பி பட்னியா கண்டி மனைவி அனுப்புடா. ஐயோ ஆத்துக்காரி அனுப்புடா. சொந்தக்காரி போடா. ரொம்ப நேரமா பார்க்கணும்னு. ஐயா மகாராஜா உன் பொண்டாட்டி போகுது. கை உன் மேல பட்டா அப்படியே ஒண்ணுல உட்காருவா. என்னாச்சு? அடிச்சு ஐயா என்ன அந்த கால் இந்த மாதிரி நொண்டியாயிட்டு? அது ஏன்டா கேக்குற அம்பி?
நேத்து தாளையாரங்க அப்பாவுக்கு திதி கூட போயிருந்தேன். அவங்க அப்பாவுக்கு ஆமா, 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. உன் தாளக்காரன் இல்லையா? நீ தாங்க அவங்க அப்பா தானா? அதான் எங்க அப்பா தான் நல்லா இருக்கிறாரு, அவங்க அப்பா நல்லா இருக்கிறாரு. அதுக்குதான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்க சொன்னாங்க. ஆமா, ஒரு 30,000 போடலாம், இல்ல 90,000 போடலாம். 3 லட்சம் ரூபாய்க்கு போட்டு பூரா கார்ல வாரி போட்டேன். அப்புறம் எப்படி இந்த கால் நல்லா இருக்கும்? அந்த உண்மையாண்டா நீங்க சொல்ற போடா. அதனால அப்படி ஆகல. அநியாய வெட்டி வாங்கினாலும் அப்படி ஆச்சு. ஏங்க ஐயா, அந்த நேரே யாரே சுடுகுழி நாய் முழிக்கிற மாதிரி அடிக்காது. கொண்டாடி புலகரான்னு திருப்பி வைங்க. ஐயா, உன் பொண்டாட்டி அடிக்கிறத திருப்பி அடிச்சா உன் மனைவியை அடிக்கிறான்னு நான் திரும்பி அடிச்சா எனக்கு தோசை பிடிச்சிக்கும். அதெல்லாம் அடிக்கிறதில்ல. அடிக்கிறதா? கை கால இத்து போடுத்து அவரு வாழைக்காய மொத்தத்தை நீயே ஆக்கித்தா உனக்கு எப்படி இத்து போவது? பக்கத்துல குட்டாதான் போடா ராமாதிர. கேண்டி வேலைக்காரி எங்க? வேலைக்காரி போய் பாத்தியா? கேண்டி வட்டி பணம் வாங்க போனியா? பணம் தான் வாங்கிட்டு வந்தேன். வேலைக்காரி தேடி போட வீடு சாப்பா போட்டுருந்துச்சு. எந்த வேலைக்காரி தேட வீடு சாப்பா? நம்ம வீட்டுக்கு வேலைக்கு தேடுறதுக்கு. போ, நான் தேடிட்டு வரேன். போய் வா. உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாளியை கடனுக்கு விற்பது இது உலகம் அறியாத புதுமை. உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாளியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோன் மனை கேளுமையா. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோன் மனை கேளுமையா. அலையடல் மீது துரும்பதை போலே அலையடல் மீது துரும்பதை போலே யானை வாயில் கரும்பதை போலே யானை வாயில் கரும்பதை போலே கேளுமையா. கேளுமையா இலை கேளுமையா வாழ பிறந்தோன் மனை கேளுமையா. கேளுமையா இலை கேளுமையா வாழ பிறந்தோன் மனை. என்ன விலை கூறி வரீங்க? யாரு நீங்க? ஐயா, ஐயா, என் மனைவியையும் மகனையும் விலை கூறி வருகின்றேன். என்ன காரணியா? ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், என்னன்னு கொடுக்கின்றேன் என்று. கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு? எவ்வளவுனா பெருத்த வட்டப்பாறை. பெருத்த வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறை மீது மதம் பொருந்தி ஒரு யானை. ஒரு யானை. அந்த யானை மீது ஒரு இளம் வாலிபன். இளவாலிபன். அவனுடைய கையில் வெள்ளி கண்கள் கொடுத்து அதிக மாணிக்க கல் வைத்து அவன் ஆகாயமாக்கம் எறிந்தால் அந்த மாணிக்க கல் எவ்வளவு உயரம் போகின்றதோ அவ்வளவு பொருள் தேவை. பொருள் கொடுத்தா இறங்கினா தருவேன். மனைவிய விலை கூறி வரேன். மனைவியை விலை கூறி வரீங்க. இதுக்கு நான் பொருள் கொடுத்தா உங்க மனைவி என்ன வேலை செய்வாங்க? அவள் ஆக்குவாள் காடி சமைப்பாள் அடப்போமும் கட்டி வைப்பாள். ஆக்குவாள் காடி சமைப்பாள் அடப்போமும் கட்டி வைப்பாள். ஆக்குனக்கு உண்டவாளை கொடி கட்டி சேர்த்து வைப்பாள். யாரனிலை கொள்ள இல்லையோ சந்திரமதியை யாரனை கொள்ளுவார் இல்லையோ. ஆக்குவாள் வீட்டு பாண்டங்களை துலக்குவார், தட்டாத வேலைகளை செய்வார். எந்த வேலை சொன்னா தட்டாமல் நடப்பாய். அப்படியா? ஆமாம் ஐயா, நீ கேட்ட பொருள் அனைத்தும் இதுல இருக்குது. சரி சுவாமி.
ஆகட்டும். அப்புறங்க விலை சீட்டு எழுதி கொடு. விளைச்சட்டு கையெழுத்து மனைவி மகனும் இன்று நாள் முதல் உனக்கு அடி அவன் எழுதி கொடு, சீட்டு எழுதி கொடு. பாத்துங்க. ஏத்தி விட்டாச்சு. அதான் சொல்லிட்டாரு. அந்த அட்டையில இருக்கு. பத்தல பட்டுங்க பட்டுங்க. என் ஆத்துக்கார வரை கத்துற ஆளை இட்டு வரலன்னு. ஐயா ஐயா. இன்று நாள் முதல் ஆ என் மனைவி சந்தமதியும் ஆ என் மகன் லோகிதாசனும் லோகிதாசனும். இதோ காலகண்டம் காலகண்டிக்கும் ஆ. அடிமை ஆ. இப்படிக்கு ஆ. அடிச்சந்திரன் எழுதிட்டியா? குடு. குடுத்துட்டியா? கொஞ்சம் அந்த பொருளை வாங்கி சுவாமி தட்டாமல் ராஜேஷ் விஸ்வாமித்திர முனிவருக்கு கொடுக்க வேண்டிய பொருள் இது கொடு. இந்த வரேன்னு சொல்லு. அதாவது உடனே வரேன். ஐயா எழுதி கொடுத்தாச்சா? அப்புறம் நான் அனுப்பி விடு. என்ன எழுதி பாக்குறீங்க? ஐயா ஆ? அடிமை சேர்த்து எழுதி கொடுத்து விட்டு ஆமா ஓரிரு வார்த்தை பேசி அனுப்பி சரி பட்டுன்னு அனுப்பி விடணும். பேசிட்டு போனமா வந்து பார்க்கணும். சரியா? ஆகட்டும் ஆ சுவாமி, அந்தணர்களுக்கு எங்கள் இருவரையும் அடிமை என்று எழுதி கொடுத்து விட்டீர்கள். இனிமேல் காலகண்ட ஐயருக்கும் காலக்கண்டி அம்மாவுக்கும் நாங்கள் அடிமை. நானும் என் மகனும் நாங்கள் அவங்க நாட்டுக்கு சென்று வீட்டு வேலையை அவங்க என்ன சொல்றாங்களோ அனைத்தும் செய்ய வேண்டிய விதிவசம் ஆகிவிட்டேன். அதனால ஐயா, நாங்கள் இருவரும் ஐயர் வீட்டுக்கு நாங்க போய் வரட்டுமா அப்படின்னு கேட்க உள்ளம் துடிக்கின்றது. சுவாமி, ஒரு பெண்ணானவளுக்கு கை நிறைந்த பொருளை விட கண்ணுக்கேற்ற கணவன் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கண்ணுக்கு விட ஒரு மனைவிக்கு வலிமையான சொன்னா அது கணவன் தான். நாடு போச்சு, வருத்தப்படல. எல்லாம் போய்விட்டது, அது வருத்தமா தெரியல. ஆனா இப்போ உன்னை விட்டு பிரிவதற்கு தான் ஐயா இந்த மனம் கசிவு ஏற்படுகின்றது சுவாமி. ஆனா இது நாள் வரைக்கும் தாலி கட்டின நாள் முதல் உன்னை விட்டு நான் தனி பிரிந்ததே இல்லை. ஒரே நொடி கூட என்னை விட்டு அகண்டு இருக்க மாட்டீர்கள் ஐயா. ஆனா தம்பி, உன்னை விட்டு நான் போய்விட்டா இனிமேல் என்றைக்கு ஐயா உன்னுடைய திருமுகத்தை நான் பார்க்க போகிறேன் சுவாமி. சந்திரமதி ஐயா, ஐயா, நீராறு பிரிந்து விட்டால் இந்த பொன்னான திருமுகத்தை இனிமேல் என்னைக்கு நான் பார்ப்பனோ? சாமி சந்திரமதி, என் மன்னவா உன் முகம் இன்னும் மறுதரோ என் கண்ணால கண்டு போரே. ஐயர் வீட்டுக்கு சென்று வாரே. என் மன்னவா உன் முகம் அயோத்தி நாட்டிலே என்னை விட்டு ஒரு காலம் பிறந்ததே இல்லையா ஐயா. மதுரைய மன்னனுக்கு மகனாக பிறந்த நான் ஐயா, உன் பொண்ணை நான் கைவிட மாட்டேன்னு அம்மி சாட்சியா, அரசாதிக்கால் சாட்சியா, உன் பொண்ணை நான் கைவிட மாட்டேன்னு அக்கினியை தொட்டு எங்க அப்பா கிட்ட சத்தியம் செய்தீங்களே சாமி. நீங்க என்ன வித்துட்டு போறீங்களே ஐயா. ஐயோ, தேவ
தேவதாசா அப்பா உன்னையும் என்னைய விட்டு பிரிந்து போகிறார் கண்டே சுவாமி சங்கமதி ஐயா பாலுட நீர் போல பால்ல தண்ணியை கலந்தா அது பாலாதான் தெரியும். அந்த மாதிரி ஐயா நீங்க பாலு நான் தண்ணி. ஐயா இத்தனை நாளா சாமி என்னை விட்டு நீ பிரிஞ்சது இல்ல. நான் அழுததே இல்ல. நான் அழுதது இல்ல ஐயா. நான் அழுததே இல்ல சாமி. பாலுட நீர் போல என் பத்தாவே இருவரும் நாம ஒத்துமே வாழ்ந்து வந்தோம். ஆனா நான் செத்தாலும் பிரிய நின்று செத்தாலும் சாகுவேன். உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொன்னேன் ஐயா. நான் செத்தாலும் பிரிய நின்று என் சிந்தையில் நினைத்திருந்தேன் ஐயா. தேவதாசா அம்மா என் செல்வமே அம்மா இன்னைக்கு அப்பாவை பிரிந்து போகிறோம். இனிமேல் அவர் திருமுகத்தை என்னைக்குடா வந்து பார்க்க போறோம் சாமி. சங்கமதி சரி நம்ம அழுது கொண்டிருந்தா ஐயர் வீட்டுக்கு அடிமையாக்கி விட்டீர்கள். நேரம் போய்விட்டான். அதனால நான் போய் வருவேன். பொன்னடி கமலம் போய் வருவேன். உன் பொன்னடி கமல மலர் யான் சரணா சாமி. ஐயா கண்ணு இந்த சண்டால தெய்வம் நம்ம பிரித்த தெய்வம் ஒரு நாளைக்கு உன்னையும் என்னையுமே சேர்த்து வைக்கும். ஐயா என்னை பிரித்து ஒன்னே என்னையும் பிரிச்சு பாக்குற இந்த தெய்வம் ஒரு நாளைக்கு ஒன்னே என்னை சேர்த்து வைக்க சாமி. ஐயா ஐயா சங்கமதி உன்னை கேட்கிறேன். சரி சாமி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. ஐயோ சத்தியமா சத்தியமா நீ என்ன சொல்ற இப்ப கேட்கிறேன்னு சொல்லுங்க. சரி என்ன சொல்லி கேட்குங்க சாமி. கண்ணி பொண்டாட்டி வித்துட்டோம். புள்ளிய பொண்டாட்டி வித்த வந்த உலகத்துல யாருனா இருக்கானா அப்படின்னு கொஞ்சம் மலம் தளர்ச்சி ஆகி பொண்டாட்டி புள்ளிய வித்துட்டு இந்த பூமியில நம்ம உயிரோட வாழலாமா அப்படின்னு உன் உயிரை மட்டும் விட்டு விடாது. என்னைக்கா இருந்தாலும் நான் எங்க இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த தெய்வம் நாம செய்த சத்தியம் நாம செய்த தர்மம். அதனால இந்த தெய்வம் சேர்த்து வைக்கும் சுவாமி. அதனால சரி இந்த உயிரை மட்டும் பதனமாக பார்த்தீர்கள் சுவாமி. நான் மறுபடியும் ஒன்று வந்து கண்டிப்பா சந்திப்பேன். சரி அந்த தெய்வம் உண்மையான தெய்வமா இருந்தா நமக்கு துணை நீ அச்சப்பட வேண்டாம். சரி கண்ணு அப்பா போய் வரப்பா. அப்பா கண்ணு போய் வரப்பா. அப்பா நீ அதாவது கண்ணு நீ அழாதப்பா அம்மா இருக்காங்கப்பா. அப்பா கண்ணு அப்பா தாய் சொல்லி தட்டாமல் ஐயர் வீட்டில்
எக்குறை இல்லாமல் அவர்களுக்கு துன்பம் வராமல் நடந்து கொள்ளப்பா. சரிப்பா. சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஐயா ஞானமாச்சா ஐயா துட்டு கொடு துட்டு கொடு ஐயா யாராச்சு ஏமாறாயா ஏமாறாயா எந்த நேரமும் ஆயுதுன்னா பின்ன எந்த ஆயுதே வீட்டுக்கு ஆயுது போனா யாத்துக்கு சும்மா விடுவாளா ஒரு வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம் அது ஒரு வீட்டுல இருக்க கூடாது ஐயா, துட்டு குடியா துட்டு குடியா சரி, சுவாமி, சுவாமி, சுவாமி. துட்டு கூட இதோ அனுப்பிடுகிறது. கையெழுத்து விட்டு வர ஐயா. கோபப்படுறார் சுவாமி. நீங்க அழிச்சு வாங்க சுவாமி. சரி போய் வாங்க, போய் வாங்க. அப்ப போயிட்டு போயிட்டு வாங்க சுவாமி, கூட்டிட்டு வாங்க சுவாமி. கூட்டு வரேன் இங்க வர வேணுமா அழுவாம வரணும் சரிங்க போலாமா ஏ ஆத்துக்கு வேலை காட்டி ஆளை இட்டு வந்தா சரி ஒழுங்கா பேச மாட்டியா என்கிட்ட கெண்டி கெண்டினா கெண்டி அடிக்காம கேள்வி என்ன திருப்பி அடியா அடிச்சா தோசை போட்டுருந்தா எனக்கு எங்க எங்க ஆளு எங்க ஏமா கெண்டி வீட்டுக்கு ஆளு வேலைக்கு கேட்டியா ஆமா ஆளு இட்டு வந்து அம்மா வணக்கம் தாயே அம்மா வணக்கம்மா. வேலைக்காரி மட்டும்தானே கூண்டு வர சொன்னேன். இது என்ன பக்கத்துல பசுதான் கூடணும்னா கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கூட எதுக்கு கெண்டி அது இல்லடி ஆத்துல உனக்கு திதி கொடுத்தா ஆமா இவாளுக்கு தான் திதி வரும் உனக்கு வராது இருக்கண்டி நம்ம ஆத்துல உன் மாமியா மாமனருக்கு திதி கொடுப்பாங்களா அதுனால ஆளை குச்சி தெற்ப குச்சி எடுத்து வரதுக்கு அந்த மாங்கொத்து தெருப்பை எல்லாம் கொண்டு வரதுக்கு அடிக்க வருவோம். ஆளை அறிமுகப்படுத்து பேர் என்ன ஊருன்னு பேர் சொல்லு நீ கேளு. அம்மா வணக்கம் தாயே. வணக்கம் அம்மா நானோ சத்திரகுப்தர் பிறந்தவன். சரி. என்னுடைய பெயர் சந்திரமதி என்று சொல்வார்கள். சந்திரமதி சந்தின்னு கூப்பிட்டா வந்து என்னம்மான்னு கேட்கணும். சரி அம்மா. இவ்வளவு நீட்டு சந்திரமதின்னு கூப்பிட மாட்டாயவா? சரி அம்மா. சரி சரி. இவன் நக்கிச்சான் பேரு என்ன? அம்மா என் பேர் லோகிதாஸ் அம்மா. தாசன்னு சொன்னா அம்மாத இருக்கிறம்மான்னு வந்து நிக்கணும். சரி வரம்மா. கெண்டி இவன் நன்னா இருக்கிறான் ஆமா இவன் நல்லா இருக்கா இவன் நாரி போய் நீ நன்னா இருக்க கொண்டாடி நல்லா வெள்ளிக்காய் காட்டுங்களா அங்கதான் சந்திரமதி சூப்பராங்க. ஆமா நீ வெள்ளிக்காய் எடுத்து வந்துடுறா வெள்ளிக்காய் தானே வேசி தின்னா கெண்டியா முன்னாடி உருவிட்டு சரி இப்பதான் வந்திருக்கேன். போய் ஓய்வு எடுத்துக்கோ. நாளைக்கு காலையில எழுந்து என்னென்ன வேலை செய்யணுமோ அப்படியே செய்யணும். சரிங்கம்மா. போ. சரிங்கம்மா. கெண்டி இந்த பூவை கொஞ்சம் பின்னாடி சுத்தி ஆமா இவாளுக்கு வேலை செய்ய ஐயா, விஸ்வாமித்திரருக்கு சேர வேண்டிய பொன் பொருளை கொடுத்துட்டேன். ஆமா 48 நாள் ஒரு மண்டலம் நான் உன் கூட வந்தேன் இல்ல ஆமா சுவாமி. எனக்கு கூலி கொடுத்தா இல்லையா எனக்கு கூலி கொடு நான் சும்மா உன் கூட வருவேன் கொடுத்துட்டு போனா ஏன் கூலி கொடுறா ஏன் கூலி கொடு என்னடா 48 நாள் என்னோடு காற்றிலும் மேட்டிலும் நாட்டிலும் நடமாடி கொண்டு வந்தேன். ஆமா ராஜரிஷி விஸ்வாமித்திரனுடைய கடனுக்காக என் மனைவி சந்திரமதியும் மகனையும் விலை கூறி அண்ணவருக்கு கொடுத்து விட்டேன். அவனுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் 48 நாள் என்னோடு வந்ததால் கூலி பணம் எனக்கு கூலி பணம் கொடு. எவ்வளவு சுவாமி? 16,000 வராகும். சரி சுவாமி. குடா அமைச்சர் சத்தியகீர்த்தி ஐயா வாப்பா. அப்பா இந்த காசி நாட்டில் விஸ்வாமித்திரன் கொடுக்க வேண்டிய பொருளுக்காக என் மனைவியையும் மகனையும் விலை கூறி விற்று கொடுத்து விட்டு ஆனால் என்னோடு 48 நாள் காட்டிலும் மேட்டில் நடந்து வந்தார் அல்லவா? ஆமா நட்சத்திர கையில் அவருக்கு 16,000 வர என்று கூலி பணம் வேண்டுமா? அதனால் இருப்பா இந்த காசி நாட்டில் அப்பா யாரிடத்திலாவது என்னை அடிமையாக வைத்துவிட்டு அன்னவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்து விடுப்பா. ஐயா ஒரு நாட்டுக்கு ஒரு பேரரச மன்னன் ஒன்ன விற்க எனக்கு தகுதி இல்லை. சத்தியகீர்த்தி அதால என்ன வித்து அப்பா
சொன்னான். என்னை விற்று கொடுப்பதுதான் தர்ம சாஸ்திரம் அப்பா. தவறாமல் இந்த காசி நாட்டில் யாரிடத்திலாவது என்னை அனுப்பி அடிமை வைத்து விட்டு அன்னவருக்கு கொடுக்க வேண்டிய பொருள் கொடுத்து விடுப்பா. அப்படியே அகத்தி கீர்த்தி. அம்மா, ஹரிச்சந்திரன் என்ன சொல்றார்? விஸ்வாமித்திர முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு என் மனைவியையும் மகனையும் வித்து கொடுத்துட்டேன். அப்ப சத்தியகீர்த்தியிட சொல்றார் ஹரிச்சந்திர மன்னன், அப்பா மந்திரி, என்னை யாரிடத்திலாயும் விற்று 16,000 வராகம் கொடுத்துரு. உங்ககிட்ட சொத்தன் ஹரிச்சந்திரா, அந்த கடனுக்கு அப்படின்னு சத்தியகீர்த்தியோட சொல்லும் போது சத்தியகீர்த்தி சொல்றான், ஐயா நாட்டுக்கு ராஜா நீங்க, ஆமா, உன்னை விற்க எனக்கு அருகதை கிடையாது, என்ன வித்து கொடுங்க அப்படின்னு இந்த சத்தியகீர்த்தி சொல்லுகிறார். ஆனா ஒரு சொல்லும் ஒரு கதையும் ஒரு காரணமும் மனிதனுடைய வாழ்க்கையில நமக்கு எதுவுமே நிலையில்லை என்பது இந்த கதை எடுத்து காட்டுகிறது. அதனால் இப்போ மந்திரி சத்தியகீர்த்தி விலை கூறி வருகிறான். யார? ஹரிச்சந்திர மன்னனை. அப்படி விலை கூறி வரும் பொழுது இந்த மயான காட்டில், சுடுகாட்டில், இந்த காசியம்பதி சுடுகாட்டில் காவல் காக்கக்கூடிய வீரபாகு தோட்டி வயசாகி போச்சே, நமக்கு யாருன்னா ஒரு ஆள் கிடைச்சா நமக்கு பதிலா இந்த சுடுகாட்டில் காவலுக்கு போட்டு விடலாம் என்று அது வீரபாகு தோட்டிய அழைக்கி வீரபாகு தோட்டி வயசாகி போச்சு. காலம் குமரசாமி குமர ஐயா விஸ்வாமித்திர கட்டளபடி ஹரிச்சந்திரனை அடிமை புலனாக்க வேண்டும். அதனால இந்த அவதாரம் ஐயா அது பண்ண போகட்டும். ஆனா எனக்கு வயதாகி போட்டது, வயதாகி இந்த சுடுகாட்டில் கிணத்தை எரிக்க யாருன்னா ஆளு கூட்டம் உடனே ஐயா ஐயா வீரவாகுத்தார் வந்துட்டார். ஐயா ஐயா வணக்கம். ஐயா இவர்தாங்க. இவர்தானா? ஆமாங்க. ஐயா ஐயா வணக்கம். சுகமாக வந்திருப்பாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்கு என்ன வேண்டும்? ஐயா 16,000 வராகன் பொன் கொடுத்தால் 16,000 வராகன் பொன் கொடுத்தால் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். நீங்க எந்த வேலை இட்டாலும் தட்டாமல் ஒருவருக்கு நீ கொடுக்க வேண்டாம். ஆமா. கடன் வாங்கினியா? வாங்கல. கடன் வாங்கவில்லை. கடன் வாங்கவில்லை. வாக்கு கொடுத்துட்டான். கடன் வாங்கவில்லை. வாய் சொல் வாக்கு கொடுத்து விட்டாய். நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நீ கொடுத்தே தரணும். கொடுத்தே ஆகணும். ஆமா. நான் நீ கொடுக்குறன்னு சொன்னியே, ஏன் இல்லன்னு சொல்லிட்டு போயா? அந்த இல்லன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிருப்பாரு சாமி. அப்புறம் என்ன சாமி? சாமி ஐயா சித்திரை 20ஆம் தேதிக்குள் கொடுக்கவில்லை என்றால் கிரிக்கால் டைம் போடும். அது கிரிக்கால் டைம் எல்லாம் இல்லைங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வாங்கி போயிடுவாங்க. கிரிக்கால நீ விட டைம் நீ டைம். ஆனா கிரிக்கால செருப்பால் அடிச்சா 2,20,000 போயிடும். போடா 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 சொல்லுங்க. ஆகட்டும். நீ எதுக்குற? நீ அப்ப பொக்கு திருக்கல ஐயா
16,000 வராங்க பொண்ணு. எவங்கடியே வாங்கி ஏற கொடுத்துறேன். சோறு 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 டேய் ஓ டேய் மனோ ஓ இங்க வாங்க. இவன் அடிப்பார் போல் தெரிகிறது சொன்னா. சொல்லுங்க சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல சொல்லுங்க இல்ல 48 நாள் இவன் கூட வந்த பாரு. எட்டு பேசு இல்ல சொல்றான் 16,000 வராங்க மூணு கேட்ட உடனே கொடுத்துட்டான். இன்னும் 48 நாள் இவன் கூட இருந்தா இன்னும் 16,000 கொடுப்பா போல. அப்ப நடக்க முடியல கிடக்க முடியல என்னவா? நடந்து கொடுத்தா கூட போயிட வேண்டியதான். வாங்க சாமி. அடிச்சா ஐயா 14,000 வராகன் பொன் கொடுத்து என்னை மீட்டு விட்டு தங்களுக்கு அடிமையாக்கி விட்டேன். அடிமையாக்கிட்டு என்னுடைய கட்டளை. இந்த சுடுகோல் சரி சுவாமி. இந்த காசி நாட்டில் இந்த காசி நாட்டு சுடுகாட்டில் வருகின்ற பிணத்தை எரிக்க வேண்டாம். சுடுகாட்டில் காவல் காக்க வேண்டும். காவல் காக்க வேண்டாம். சரி அப்படி காவல் காத்தார் கால் பணம் துண்டு வாக்கரிசி அது கொடுப்பாரு. மூன்றையும் பெற்றுத்தான் ஒரு பிணத்தை எரிக்க வேண்டாம். கால் பணமும் துண்டு வெளியிட வர வேண்டாம். சரி அந்த வாக்கரிசி கொடுக்குறாங்க பத்தியா, அதை வைத்து உன் ஜீவத்தை நீ கைத்துக்கொள். ஆகட்டும் ஆகட்டும். கண்டி 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 இவாள கண்டி 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 அடிக்காதீங்க பாமா அது புட்ட வெளியேன்னு பாங்க கண்டி 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 இவாள வேலை எங்க வேலைக்காரி போட்டுனே எங்க நல்லா தூங்குறால தின்னுட்டு ஏறிடுவே ஒண்ணு பண்ணு கட்டிக்குதுன்னு பொண்ணு கட்டிக்க மாட்டேன். தாலி கட்டி வந்து 3ஆம் நாளே ஒரு பல்லு எடுத்துட்டேன். ஆமா இப்போ ஒரு பல்லு எடுத்துக்கிட்டியா? ஒரு வேளை ஏற்கனவே நீ பட்டாக்கிறாந்தியா? ஆமா பல்லு எடுக்கிறதா தான் இவளுக்கு பல்லு புடுங்குற வேலை தான். ஆத்துல போறப்பட்ட வேலை இருக்கு. ஆமா இன்னைக்கு இந்த சந்து என்ன தூங்கிட்டு இருக்கானோ போய் அவள வேலைக்காரியை கூட்டு வந்தா எதுக்கு அது ஏய் சந்து அம்மா 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 என்னடி அம்மா ஐயோ என்ன அம்மா 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 ஏடி பாவி அம்மா நீங்களோ நீங்க பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள், நான் சத்திர குலத்தை சேர்ந்தவர்கள். அதனால அம்மா உங்க வீட்டு வேலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால ஒரு வேலை தவறி செய்துட்டா இப்படி செய்யாத இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு நாளைக்கு காமித்து கொடுத்தா நீங்க எப்படி செய்யறீங்களோ அதே மாதிரி செய்யறம்மா. ஐயோ 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 மலை போல பணம் மலை போல பணம் கொடுத்து வாங்கிட்டு நான் வேலை கத்து கொடுத்து அவ செய்யறது அவங்க ராஜா வீட்டுல வளர்ந்த எப்படி ஒரு தடவை வேலை செஞ்சு காமி அந்த அம்மா பார்த்து செய்வாங்க. இவளுக்கு இது தலையாயிட்டா தந்தை அம்மா இங்க வாரீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்யணும். நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதை அப்படியே செய்யணும். ஆமா சரியம்மா. சரி இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? காலையில ஒரு பொம்பளாட்டி எழுந்து வீட்டு வாசல்ல தானம் தெளிக்கணுண்டி. ஓ அப்படியாம்மா? சரி அப்ப என் ஆத்துக்காரி சொல்லிட்டு தட்டாம சரி எனக்கு தட்டி விடுவான். சரி இருக்கு. ஐயா அவன் ஒரு பழத்து கட்டி வைங்க வண்டி வராது. இதான் சாணி பெட்டி. இத சாணி கழிச்சு வாசல்ல ஒரு 15 நிமிஷம் நாடகம் யாரு ஆமா இதுக்குள்ள கதையை கரெக்டா முடிக்கிறான். தயவு செய்து ஏந்திரிக்காதீங்க, பேசாதீங்க. ஆமா வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா ரொம்ப அருமை. நீங்க 10 பேர் உட்கார்ந்தாலும் ரொம்ப அருமை. அருமையா பூத்து பாக்குறீங்க. கலையில கூட்டும் போது 3 பேர் தான். ஆமா இரு. அதனால சத்தமே வரக்கூடாது. இரு சொல்லுமா. சாணி சட்டிலாம் தானம் தெளிக்கணும் வாசல்ல. சொன்னா என்ன செய்வாங்க? ஞானம் எனக்கு உண்டு மானமாவே சூழந்து சாணத்தேடி காவிரியோ பேரில்லை கதியோ தெய்வத்தின் சதியோ
விதியோ அடிக்காத கேள்வி அடிக்காத 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 கேள்வி அடிக்காத கேள்வி மலை போல பணம் கொடுத்து வாங்கி வந்து சாணம் தெளிக்க தெரியுதா எங்கண்ணா இன்னும் நம்ம வீட்டுல என்ன திதியா வந்துருது என்ன கோமியம் தெளிக்கிறா அம்மா கோபப்படாதீங்கம்மா. இதனால வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நான் செய்தவளே இல்லையா அம்மா. அதனால இப்படிதான் தெளிக்கணும் ஒரு தடவை சொல்லுங்கள் அம்மா. சரி சொல்லி காமித்தால் போதும். அடிக்காம சொல்லி காட்டுடி ஒண்ணு இல்ல கிண்டி ஓ நீ 5 நாளு இன்னைக்கு நீ 5 நாள் அல்ல அதெல்லாம் கோமியம் தெளிக்குது ஆமா இவன் வீட்டுக்கு இது கோமியம் தெளிக்கிறான் சரி இப்படி தெளிக்கிறான் ஒரு நாள் சொல்லி காட்டு ஓ சொல்லி காட்டினா நன்னா புடிச்சுக்குவான் தம்பி இவன் எப்படி இப்ப சாணி போடுறாளோ அதை பார்த்து போடு இப்ப சாணம் அதை நான் நினைச்ச தையலால போடுறேன் எல்லாம் குனிஞ்சு நிமிந்து அப்படியே முன்வாசலுக்கா போய் அப்படியே போட்டு வந்து தலைவாசலுக்கா விடுமா சொல்லுமா. எப்படி ஆத்துக்காரி எப்படி நவுந்து 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 சாணி போட்டாலும் ஆமா இவ உட்காந்து பாத்ரூம்ல போட்டது இங்கேயா சொல்றேன் சாணம் தெளிச்ச சாணம் எப்படி தெளிச்சாலும் அத மாதிரி சரியம்மா சரியா அம்மா. என் தாதியாரை இழந்தேன் யாதியர் வீட்டு வேலை செய்யவாயினேன் விதியோ வேறில்லை கதியோ தெய்வத்தின் சதியோ போச்சே என் மாமியார் சட்டி போச்சே என் மாமியார் சட்டி போச்சே மானெல்லாம் பாதுகாப்பா வச்சிருந்தனே ஏண்டி ஓ இந்த சட்டி போனா போது போன சட்டியை பத்திரமா ஏண்டி சாணம் தெளிதுன்னா சட்டி போட்டு வச்சு அடி சதிக்காடி அம்மா தவறி போட்டேன். நீங்க எப்படி சுறுசுறுப்பா போட்ட ஆரம்பிச்சீங்களோ அந்த மாதிரி சுறுசுறுப்பா போட்டேன். கை நழுவி செய்ய மாட்டேன். எப்படி போடலாம் நீ சரி எப்படி அடிக்காம சொல்லி புரிய உடம்பு எப்படி ஏறுமா சாணி போட்ட வாசல்ல எப்படி சாணி போட்ட வாசல்ல என்ன செய்யணும் ஒரு பெண்? தொடப்பை எடுத்து பெருக்கணும் என்னம்மா தொடப்பை எடுத்து பெருக்கடி சாணி போட்ட வாசல்ல பெருக்க தெரியாது ஒண்ணும் சொல்லணும் ஒண்ணும் தெரியல பூரா நானே சொல்லி கொடுத்து இதுதான் இதால பெருக்கணும் வாசல் ஆமா இரு இந்த வண்டியில வரவும் கொஞ்சம் இதெல்லாம் என்ன செய்யணும்னாங்க சொல்லு சத்தியம் சொல்றணும். ஆத்துக்காரி என்ன சொல்றான்னு நல்லா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும். அவங்க என்ன சொல்றாங்களோ தட்டாம செய். என்ன சொல்றோனோ அதை அப்படியே செய்யணும். கண்டிப்பா செய்வான். இரு அம்மா என்னடி இப்போ இதால என்ன செய்யணும்? தலைமையில அடிக்கணும்.
ஐயோ ஐயோ எது இது நான் சொல்றத அப்படியே செய்யலனா இதால என்ன செய்யணும் என் தலைமை அடிக்கணும் அப்படியே அடிச்சாரு ஐயோ பணம் போட்டு வாங்கி வந்து என்ன தொடப்பாட்டல் அடிக்கிறாவா என்ன மாதிரி அடிச்சா நீ தான் சொல்ற வேலையை தட்டாம செய்யணும் என்ன மாதிரி தட்டாம அந்த அம்மா நல்ல வேலைக்காரி நீ தான் தப்பா புடிச்சிருக்க தப்பா நினைக்காத ஏன் என்ன பண்ணாவா உனக்கு தான் தேலி கொட்டிருச்சோ இந்த 3ஆம் நாள் தேல் கொட்டிருச்சு மந்திரிக்கிறா ஆமா இவளுக்கு தேல் கொட்டிடுத்து இவன் மந்திரிக்கிறான் மந்திரிக்கிறா இவளுக்கு நீ இந்த நாடகம் வச்சாலும் இந்த வேலைக்கு வர மாட்டேன் என் வீட்டுல என்ன பொங்கல் வந்துச்சா தீபாவளி வந்துச்சா சூரத் நாட்டு போயிடும் இது அடி தொடப்ப இது முடிச்சு ஆமா போ சொல்லிருந்தா ஐயா கொஞ்சம் பேசாதீங்க ஐயா ஏண்டி இந்த தொடப்பத்தை இப்படி பிடிக்க கூடாது இந்த அடி தொடப்பத்தை பிடிச்சு உன தொடப்பத்தால பெருக்கணும் ஓ அப்படியம்மா அப்படி பிடி நீங்க தான் நீங்க நான் என்ன சொல்றேனோ அப்படியே செய்யணும்ன்ற உடனே நாங்க ஆமா தலைமையில அடிக்குதுன்னா உன்னை பார்த்து ஏன் நாய் வலிக்கிறேன் இப்போ அடி தொடப்பத்தை பிடித்து இப்படி இருக்கணும் ஆமா அதானே அம்மா சரியம்மா நீங்க சொன்ன சொல்தாவா அறியாத இந்த தோகை செஞ்ச மணியால் சொன்ன சொல்தாவா அறியாத அம்மா சொன்ன சொல்தாவா அறியாத இந்த தோகை சென்ற மணியால் மலை போல பணம் 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 போச்சு என் பொண்டாடி ஆடி கொடுங்க இப்படியா பெருகோ பொம்பளை இப்படியா பெருகோ ஏமா நீ பாத்துங்க ஏம்மா தப்பா நினைக்க என் பொண்டாடி அடிக்கல என் வீட்டுல பொங்கலுக்கு ஒட்டல அடிக்கிறான் அவ அடிக்கிறா அவ எப்படி சொன்ன பொங்கலுக்கு ஒட்டன அடிக்கிறா அப்படி நிமிந்தபடியே ஒட்டணும் குனிஞ்சா பெருக்குறதுனா குனிஞ்சா பெருக்கலாம் போன ஜென்மத்துல கராத்த மாசம் வீட்டுல போனாலும் கழிச்சு விடு நான் எப்படி பேசுறேன் நான் எப்படி சஞ்சி அம்மா அம்மா சொல்லுங்க சொல்லுங்க குனிஞ்சு நிமிந்து பெருக்கு தெரியாதோ ஆமாம்மா தெரியலம்மா சொல்லுங்கம்மா எப்படி இவ எப்படி பெருக்கிறாளோ அதை போல சரிம்மா சீக்கிரம் சீக்கிரம் நல்லா சொல்லி கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்குவான் ஆமா அடிக்கடி சொல்லி கொடுத்து இவளுடைய பிராணம் போயிடுத்து ஐயோ எனக்கு திதி கொடுத்துருவாங்க ஆமா பெருக்கலானே வேலைக்காரிக்கு 50 ரூபா கொடுத்துட்டு போறான் அடி வாங்குற சென்னைக்கு ஒண்ணு கொடுக்குறான் அம்மா இப்படி பெருக்கிறீ ஒழுங்கா சரியம்மா எல்லாம் எவ்வளவு யார் கொண்டவே எனக்கு வண்டி அம்மா பாருங்க நல்லா செய்யலாம் பாப்பா இதோ குப்பையெல்லாம் கூட்டி விட்டேன் குப்பையெல்லாம் இது என்ன மாதிரி என்ன இது குடும்பமா தெரியாதுங்கிற இது குடும்பமா தெரியாத பொம்பளைக்கு குடும்பம் பண்ற பொம்பளைக்கு குடும்பமா சொல்லி கொடுப்பா அப்பா இந்த தொடர்பு தர வாரி பாரு இந்த குப்பையை இந்த முறத்தால வாரணும் வாரி கொண்டு போய் குப்பையில கொட்டணும் அப்படியா ஆமா சரி வாரி அம்மா இந்த குப்பை எங்கம்மா இருக்கு ஓ குப்பையை வாரிட்டேன் குப்பையில போய் கொட்ட சொன்னியே
ஆமா. இவ ஆத்து குப்பை இவளுக்கு தெரியாது, எங்க வீட்டு குப்பை உனக்கு தெரியாது. இருக்கிற இடம். இப்பதான் நல்லா பேசுறா. இவதான் கரெக்டா கேக்குறா. அதோ பாரு நம்ம குப்பை, எங்க வீட்டு குப்பை. அங்கதான் இது பாரு கொட்டு, அதான் கொட்டுடி, கொட்டு. அதான் நம்ம வீட்டு குப்பை. அப்படியே எந்திரிக்கணும். ஏண்டி ஏங்க என்ன என்ன என்னங்க ஏண்டி ஏன்னா அடையாளம் தெரியலையா? ஐயா என்ன இது குப்பைலாம் உங்க மேல இருக்கு? ஏண்டி கண்டி காடிகள் பக்கமா மூத்திரம் கூட போடாம பார்த்தேன். குப்பைக்கு போனேன். குப்பைக்கு போனேன். ஏன் குப்பைக்கு போனேன்? ஓ இது என்ன இது? எடுக்க எடுத்துட்டு பட்டுனே இல்ல உதவிதான் வருவேன். ஏன் கேளு நீ எடுக்காம விட்டுருந்தா நேரம் நம்ம வீட்டுல கட்டிதான் 2 எருமாடு, ஒரு எருமாடு இருப்பாரு. ஆமா. நேரம் வந்து மேய்ச்சிட்டு இருக்கோம். எதுக்கு குப்பை பக்கம் நீ போன? ஓ எதுக்கிட்டு போவோம் ஆம்பளை சரியா? பாத்ரூம் பாத்ரூம் போனடி. ஏன் நம்ம வீட்டுல பாத்ரூம் இல்லையா? நீ பேண்டு நான் தரேன். இவதான் நான் சொன்னேன். இவதான் 3 நாளைக்கு ஒரு தடவை. வேலை பார்த்து உண்மைதாண்டி. வேண்டிய தண்ணி ஊத்துது இல்லையா? அசிங்க பண்ணி வச்சுக்கிறேன். அசிங்க பண்ணிட்டு வர வேலைக்காக நம்ம தப்பா நினைக்க மாட்டாரா? ஆமா பரவாயில்ல. அருமையா சொல்ற வேலை நல்லா செய்யறான். கொடுத்த காசு தகும். அதான் தகுமா? இவ சொல்லி கொடுத்து செய்யறது கொடுத்த காசு தகும். சன்னி இன்னைக்கு வேலை முடிஞ்சது. சரியம்மா. இப்ப ஓய்வு எடுத்துக்கோ. ஓய்வு எடுத்துக்க மட்டும் சொல்லு. பாவடி முகத்தை பாரு. ஐயோ எனக்கு அம்மா வேலை செஞ்சா அந்த பாப்பா ஒரு காபி போட்டு கூட ஆகுது. இவாளுக்கு நான் காப்பி போட்டு கொடுத்தா பாவடி முகத்தை பாரு. அவளுக்கு வேலை சொல்லி கொடுத்து எனக்கு தான் பிராணம் போட்டு எனக்கு தான் வேர்வையா ஒழுங்கு. இப்படி ஐயர் வீட்டிலே கொண்டு போய் வேலைக்காரியாக விடுத்து விட்டார் ஹரிச்சந்திர மன்னன். அப்போ காலக்கண்டி அம்மா செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் சந்திரமதியா. இந்த நேரத்தில் அதோ வீரவாகு தோற்றிய இடம் ஹரிச்சந்திர மன்னனுடைய மந்திரி கொண்டு போய் வீரவாகிடம் விற்றுவிட்டு 16,000 வராகம் பொன் கொடுத்து அனுப்பினார். அப்ப அந்த வீரவாகு கையில கோலை கொடுத்து இனிமேல் இந்த காசி நாட்டில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு காவலுக்கு நீதான் செல்ல வேண்டும். கால் பணம் முழத்துண்டு வாக்கரிசி அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வேண்டும். வாக்கரிசி நீ அங்கே ஆக்கி சாப்பிட்டு விடு அப்படி என்று ஹரிச்சந்திர மன்னனுக்கு கட்டளையிட அந்த வார்த்தையை கேட்ட ஹரிச்சந்திர மன்னன் அது தோட்டியாக காசி நாட்டில் சுடுகாட்டு காவலுக்கு போக வேண்டும். அப்படி என்று அதோ ஹரிச்சந்திர தோட்டி